ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பர்ஃபெக்டான மீல் காம்போ கார்லிக் பட்டர் நான் அண்ட் சோயா மலாய் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கார்லிக் பட்டர் நானுக்கு ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, புளிப்பில்லாத தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் மாவு கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மாவை தனியாக வச்சுருங்க. நான் எனக்கு ஈஸ்ட் யூஸ் பண்ணல, நீங்கள் ஈஸ்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போது கார்லிக் நானுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் 5லேருந்து 6 பல் பூண்டு துருவி வச்சுருக்கேன். கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். நான் ஓவல் ஷேப்பில் தான் ரோல் பண்ணியிருக்கேன். மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி கட்டையில் எண்ணெய் கொஞ்சமாக தடவுனிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். மாவை கொஞ்சமாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் கார்லிக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கார்னர்லலாம் திக்காக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் ஃப்ளாட் பண்ணிவிட்டு மாவோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தவாவில் நம்ம தண்ணி அப்ளை பண்ண சைடை போட்டு குக் பண்ணணும். ஆக்சுவல் ப்ரொசீஜர் நம்ம தண்ணி தடவின சைடு தவாவோட ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் நம்ம மேல் சைடை குக் பண்ணுறதுக்கு அப்படியே டேரெக்டாக ஃப்ளேமில் தான் காமிச்சு குக் பண்ணுவோம். பட் ஆனால் எனக்கு அது கரெக்டாக வரல. நான் 2 பக்கமுமே சப்பாத்தி மாதிரி தான் குக் பண்ணேன். செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நான் எப்படி சொன்னனோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அடுத்தது சோயா மலாய் டிக்கா. இதை ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், நானுக்கோ சப்பாத்திக்கோ சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். இதுக்கு நான் 2 கப் சோயா சங்க்ஸை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை கோல்டு வாட்டரில் போட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நம்ம 2 தடவை மேரினேட் பண்ணணும் சோயாவை. ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போது செகண்ட் மேரினேஷனுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 2 டேபிள் ஸ்பூன் ப்ராசஸ்டு சீஸ், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பரும் உப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மெல்டட் பட்டர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஹங் கர்ட் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் எனக்கு ஹங் கர்ட் கிடைக்காததுனால நான் ஃபில்டர் வச்சு தண்ணியெலாம் வடித்து திக்கான தயிர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இது கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. நான் இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ நான் பேம்பூ ஸ்கியூவர் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருந்தா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேஸ்ட்டுக்கு ஆனியனும் க்ரீன் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு கலர் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். ஆனியன், க்ரீன் கேப்சிகம், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா எல்லாத்தையும் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஸ்கியூவர் ஸ்டிக்கில் எல்லாமே ஆர்டராக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மெல்டட் பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து சோயாவை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ எல்லா சைடும் வேகிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதை 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். செம மொறு மொறுன்னு சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.